Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து Every You Every Me dramaல வந்து எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். என்னம்மா ஃபர்ஸ்ட் எபிசோட் போடாம செகண்ட் எபிசோட் போறியா நீங்க நினைக்கிறது வந்து புரியுது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கும் செகண்ட் எபிசோடுக்கும் சம்பந்தமே இல்ல. இந்த கதையில வர ஒவ்வொரு எபிசோடுமே டிஃபரெண்டான ஸ்டோரியா இருக்கும். ஆனா ஹீரோஸ் மட்டும் அதே ஆள் தான். என்ன புரியலையா? ஓகே வாங்க. இப்போ நான் வந்து இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்றேன். எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஆபீஸ் செட்டப் தான் காட்டுறாங்க. ஒருத்தன் வந்து சொல்றான், நம்ம ஆஃபீஸ் வந்து புதுசாக ஒரு சேர்மன் வர போகிறாங்க, அது யார் என்ன ஏதுன்னு பாட்டிமா வந்து சொல்ல போகிறாங்கன்னு இவன் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு போக அந்த பாட்டிமாவும் வராங்க. இந்த பாட்டிமா தான் இத்தனை நாள் வரைக்கும் இந்த சொத்து பத்துன்னு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு வந்து வயசாகி போச்சுல, அதனால இனிமேல் இந்த கம்பெனி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண போகிறது யாருன்னா என்னோட பேரே தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறாங்க. பையன் இப்போ தான் ஃபாரினில் படித்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க போல இருக்கு. வந்தவொடனே கம்பெனி பொறுப்பெல்லாம் தூக்கி கொடுக்குறாங்க. இவனோட பேர் வந்து என்னன்னா பாரி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து இவன் வந்து ஒரு ஏழையா இருப்பான். இதுல பாருங்க பெரிய பணக்காரனா இருக்கான். அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கும் செகண்ட் எபிசோடுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த சீரீஸ்ல வர ஒவ்வொரு எபிசோடுமே டிஃப்ரெண்டான ஸ்டோரியா தான் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாரியை வந்து எல்லாருக்கும் அறிமுகம்லாம் படுத்தி வச்சுட்டு அப்புறம் முக்கியமான விஷயத்த உங்க எல்லாருக்கிட்டே சொல்றேன். என் பேரை வந்து இது வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கான். நீங்க மிங்கிளாக்கும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க விருப்பம் அப்படின்னு பாட்டிமா வந்து இதையும் பொண்ணுங்க முன்னாடி வந்து சேர்த்து தான் சொல்றாங்க. எதுக்கு தெரியுமா சொல்றாங்க? என் பேரனுக்கு எல்லாமே இருக்கு, லவ் மட்டும்தான் இல்லை. யாராச்சும் கமிட் ஆகும் நினைச்சீங்கன்னா என் பேரனை கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு பாட்டிமா இப்படி ஹிண்ட கொடுக்க, பாட்டிமா என்ன பண்றீங்க இப்படின்னா சொல்லாதீங்க அப்படின்னு பாரி வந்து பக்கத்துல இருந்தே பேச, ஏண்டா உன்னையே தேட சொன்னா நீ தேட மாட்டேன் அப்படின்றதுக்காக தான் நானே ஹெல்ப் பண்றேன்டா. ஃபாரினுக்கு போனேன், போயிட்டு வரும்போது ஒரு லவரை கூட்டு வரணும்னு பார்த்தா கை நிறைய சர்டிபிகேட் இதை கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சு நான் என்ன பண்ணேன், எப்படியாச்சும் யாரு கூடயாச்சும் கமிட் ஆயிடுடா அப்படின்னு பாட்டிமா வேற இப்படி கோத்து விட்டு போறாங்க. அங்க இருக்க பொண்ணுங்களுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. இவ்வளவு பெரிய பணக்காரன் அழகா வேற இருக்கான், விட்டுருவாங்களா? அவங்களும் என்னென்னவோ பேசி இவனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு பொறுப்பு வேகல. ஒரு வருஷம் ஓடி போகுது. இவனை பார்க்கணுமே சிடுன்னு இருக்கான். அதுவும் இவனுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி வந்து சார் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னது நாளைக்கா? இல்ல இன்னைக்கே பண்ணணும் அப்படின்னு சொல்றான். சார் அது முடியாது அப்படின்னு இந்த லேடி சொன்னாலும் என்ன நீங்க ஸ்லோவா இருக்கீங்க அப்படின்னு வந்து எல்லா பொண்ணுங்களையும் திட்டிட்டு இருக்கான். இவனுக்குலாம் எங்கடா ஆள் செட் ஆக போகுதுன்னு கூடி உட்காந்து எல்லாரும் இப்படி குசு குசுன்னு புரடி பேசியிருக்கீங்க. பாப்போம் இவனுக்கு எப்படி ஆள் செட் ஆக போகுதுன்னு. அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் வந்து இந்த கதையோட இன்னொரு ஹீரோ அவரை தான் காட்டுறாங்க. இவரோட பேர் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வேலை தேடி இவன் அழிஞ்சிருக்கான். இந்த கம்பெனிக்கு செக்ரட்டரி வேலைக்கு வந்திருக்கான். உள்ள போகும்போதே ஒரு பாட்டிமா வந்து மயங்கி விழுறாங்க. இந்த பாட்டிமா யாருன்னு தெரியுதா? அதான் அந்த பாரி இருக்காம்ல, பாரியோட பாட்டி தான். வேஷம் போட்டு இப்படி வந்திருக்காங்க. இந்த மாதிரி வேஷம் போட்டு லைட்டா மயக்க போட்டு விழுற மாதிரி போக யாராச்சும் ஹெல்ப் பண்றாங்கன்னு பாக்குறாங்க. ஆனா ஒரு பையனும் ஹெல்ப் பண்ணல. ஃபர்ஸ்ட் இருக்காம்ல அவன் தான் ஹெல்ப் பண்றான். இந்த மாதிரி யாருக்கு நல்ல மனசு இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக தான் பாட்டிமா வந்து இப்படி ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க. இது எதுக்கு என்ன ஏதுன்னு போக உங்களுக்கே தெரியும். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து பாட்டிமா தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களே. இப்போ அவங்கள எப்படியோ வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இதை பார்த்து பாரி பார்த்துடுறான். ஏன் பாட்டிமா சரியா மருந்து மாத்திரைலாம் எடுக்கிறது இல்லையா அப்படின்னு இவன் திட்ட, எப்பா இதெல்லாம் மருந்து மாத்திரையால குணப்படுத்துகிற விஷயமே கிடையாதுப்பா. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. எவ்வளோ நாள் தான் நீ வந்து சிங்கிளாகவே இருக்க போற, எப்போ மிங்கிளாக போற? இங்கே பாருப்பா, எனக்கு வந்து நீ வந்து ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணு அவசியம்லாம் இல்லை. நீ ஒரு பையனை கூட லவ் பண்ணலாம். அதுவும் என்னோட செக்ரட்டரி இருக்கல அந்த பொண்ணு, அவளோட சேர்ந்து பிஎல் சீரீஸ்லாம் பார்ப்பேன்ப்பா, சூப்பரா இருக்கு. நீ ஒரு பையனை லவ் பண்ணா கூட நான் ஒத்துக்கிறேன்னு பாட்டிமா வந்து நல்லா ஓப்பன் மைண்டா தான் பேசுறாங்க. ஆனா இந்த பையனா என்ன பேசுறீங்க, லவ் ஆச்சும் கிவாச்சும் அதெல்லாம் கெட்ட வார்த்தை, நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு இந்த பையனா இப்படி பேசியிருக்கேன். யாருனாவே கடைஞ்செடுத்து ஞான சூன்யமா இருக்கான்னு பாட்டிக்கா கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இந்த ஃபர்ஸ்ட் பையன் இருக்காம்ல அவனை எப்படியோ இந்த கம்பெனிலேயே வந்து செக்ரட்டரியா அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. இருக்க பொண்ணுங்களுக்கு வந்து பாரி கூட வேலை பார்க்க விருப்பம் இல்லை. அதனாலதான் ஃபர்ஸ்ட்டை வந்து எப்படியோ செக்ரட்டரியா தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பாரியை கூட்டு வச்சு இப்பாடா என்னோட ஸ்கெடியூல் எல்லாத்தையும் நோட் பண்ணோம், எல்லாத்தையும் இந்த பேட்ல தான் நீ நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இவன் சொல்ல, என்னது பேட, எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாதுங்க, நான் வேணா நோட்ல நோட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு இவன் கேட்க, ஏன்னா எந்த காலத்துலலாம் இருக்க நோட்ல நோட் பண்ணி சொல்லியிருக்க, எல்லாமே டெக்னாலஜியா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, இன்னும் ஏன்டா அப்படி பண்ணிக்கிருக்க அப்படின்னு பாரி வந்து அவனோட ஸ்கெடியூல் வந்து உடனா சொல்ல, அவ்வளவுதான் கேட்குற ஃபர்ஸ்ட்டுக்கு தலை சுத்துது. இவன் டென்ஷன்ல என்ன பண்றான்னா கையில வந்து இந்த அமுக்குற மாதிரி பேனா இருக்கும்ல அதை வச்சு அமுக்க அவ பாரிக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்டா நான் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன், பேனாவை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கேன்னு பக்கத்துல வாரான். அடிக்கதான் வாரன்னு ஃபர்ஸ்ட் வந்து மூஞ்சி கூட அடிக்கலாம் வரல, இந்த பேடை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அடுத்த நாள் மீட்டிங் வந்து ஒரு 10
10 கம்பெனி கூட வந்து பேசுறதா இருந்துச்சு. ஆனா என்ன, முதல் நாள் வந்து ஒரு 3 கம்பெனி கூட மட்டும்தான் இந்த பாரி பையன் பேசியிருக்கான். அடுத்த நாள் ஒரு 7 கம்பெனிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்றா அப்படின்னா பாரி சொல்ல இவனும் புக் பண்றான். ஆனா 7 கம்பெனில 3 கம்பெனிக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கான். அந்த 3 கம்பெனில இருந்து லேடிஸ் தான் வந்திருக்காங்க. அந்த லேடிஸ் என்னன்னா பாரியை பார்த்தோன்னே ஏங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்ல ஊத்துறாங்க. பாரிக்கா டென்ஷன் ஆகுது. ஏன்டா உன 7 கம்பெனி தானே அப்பாயின்ட் பண்ண சொன்னேன், அதே நான் 3 கம்பெனி தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன், ஏன் நான் சொன்ன விஷயத்துல நீ கேட்க மாட்டியா அப்படின்னு பாரி வந்து ஃபர்ஸ்ட் எப்படி திட்ட. அதெல்லாம் இல்லைங்க, நீங்க ரொம்ப பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, பாவங்க எல்லாரும் வந்து உங்ககிட்ட வந்து ஃப்ளட் பண்றாங்க, உங்களுக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லைன்னு நல்லாவே தெரியுது. பிசினஸை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ அதை தாண்டி எல்லா விஷயத்தையும் பேசுறாங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி பண்ணா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா அரேஞ்ச் பண்ணலான்னு நானே முடிவு பண்ணிட்டேங்க. இருந்தாலும் இப்போ நடந்த மீட்டிங்கு, அந்த மீட்டிங்கை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன், இதை நீங்க வேணா டைம் இருந்தா பாருங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பையன் சொல்லிட்டு போக அப்படி என்ன எழுதி வச்சிருப்பான் அப்படின்னு பாரியும் வீட்டுல உட்காந்து படிக்கிறான். அந்த பேப்பர்லாம் படிக்கும் போது தான் பாரிக்கே தெரியுது இந்த ஃபர்ஸ்ட் பையனை நம்ம இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கான்னு. படிக்க படிக்க தான் அவனுக்கே தெரியுது. மீட்டிங் அட்டன் பண்ணும்போது பாரி வந்து எப்படிலாம் ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தான், அதை மட்டும் இல்லாமல் பொண்ணுங்க கூட பேசும்போது எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தான், யார் எப்படி பேசினே இவன் டென்ஷன் ஆவான், யார் எப்படி பேசினே வந்து சந்தோஷமாவான் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் மைன்யூட்டாக நோட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து பாரிக்கு எழுதி கொடுத்துருக்கான். யாருடாவே இப்படி இருக்காருன்னு பாரிக்கு ஒரு நிமிஷம் சிரிப்பாக வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் ஃபோட்டோலாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போனா என்ன அர்த்தம், பாரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் மேலே வந்து லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு இந்த பாரி பையன் வந்து ஆளாக போகிறான். ஆஃபீஸ்க்கு யாருமே வரல, எப்படி வருவாங்க, எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி இவன் வந்து நின்னா எப்படி வருவாங்க, எல்லாரும் ஆறாமரா நல்லா பாத்தியா கேட்டுறவங்க பாத்தியா சீட்டுறவங்க பாத்தியான்னு பேசிக்கிட்டே வர இவனை பார்த்தோன்னே ஸ்டன் ஆயிட்டாங்க. சார் நீங்களா அப்படின்னு ஸ்டன் ஆக, ஒன்றும் இல்லை வேலையை பாருங்க அப்படின்னு இந்த பாரி பையன் வந்து எல்லாத்தையும் வேலையை பார்க்க அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பையன் வரான். என்னன்னா எல்லாருக்கும் டீ காஃபின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா பாரிக்கு மட்டும் வாங்கிட்டு வரல. என்னது இது, எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு மட்டும் வாங்கிட்டு வரல, ஏன்டா வாங்கிட்டு வரல அப்படின்னு இந்த பாரி பையன் வந்து இப்படி டென்ஷனாக, சார் சார் நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு ஃபர்ஸ்ட் பையன் பார்த்தாருனா, சொன்னாதான் வாங்கிட்டு வரணுமா, சொல்ல வாங்கிட்டு வர மாட்டியா அப்படின்னு பாரி கேட்க, இல்ல சார் நான் வாங்கிட்டு வந்தா கொடுத்த உங்களுக்கு பிடிக்காதுல்ல சார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பையன் என்னதான் சொன்னாலும், சரி சரி விட விட வாங்கிட்டு வா அப்படின்னு பாரி சொல்ல, சரி சார் நான் போய் வாங்கிட்டு வரேன்னு ஃபர்ஸ்ட் பையன் போக, தேவையில்லை நானே போய் வாங்கிக்கிறேன்னு பாரி பையன் வந்து மாத்தி மாத்தி பேச, சரி வாங்கன்னு 2 பேரும் போய் காஃபியை வாங்கி ஒரு ஓரமா போய் உட்காந்து குடிக்கிறாங்க. சார் உள்ளக்க அவ்வளோ பெரிய இடம் இருக்கு, எதுக்கு சார் நம்ம இப்படி வெளியே வந்து குடிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பையன் வந்து பாயிண்டா ஒரு கேள்வி கேட்க, கரெக்டாக தான் கேள்வி கேட்குற, அது என்னன்னு தெரியலடா. இந்த மாதிரி இயற்கையோட உட்காந்து சில விஷயங்களை பண்ணும்போது தான் நம்மளையே மறந்து நம்ம கஷ்டத்தெல்லாம் மறந்து கொஞ்சம் ஃபீலிங் வந்து நல்லா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணி பண்றேன்னு பாரி சொல்ல, இதையும் இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து நோட் பண்ண போறான். ஏன்டா இதெல்லாம் எதுடா நீ நோட் பண்ற அப்படின்னு பாரி கேட்க, அது உங்களை பத்தின விஷயமா இருந்தா, அது சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட நான் நோட் பண்ண வந்து தயங்க மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல, அட யாருடாவே நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க இவ்வளவு ஆர்வமா இருக்கான், ஒருவேளை இவனுக்கு வந்து நம்ம மேல ஃபீலிங் இருக்குமோ அப்படின்னு பாரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பையன் குடிச்சிருந்தோம் ட்ரிங்க், அதை எடுத்து பாரி குடிக்க போக, எங்க அதை நான் குடிச்சதுங்க, அப்ப உங்களுக்கு இதுவும் பிடிக்குமா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்க, பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும்னு பாரி வந்து டபுள் மீனிங்ல பேசுறான். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பையன் தான் டியூப்லைட் ஆச்சு, அவனுக்கு புரியல. ஓகே 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 அப்போ உங்களுக்கு இந்த ரோஸ் மில்க்கும் பிடிக்கும்ல, இல்லைங்க நான் நோட் பண்ணிக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் பையன் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டியூப்லைட்டா இருக்கான். எப்படிதான் இந்த பாரி பையன் வந்து ஃபர்ஸ்டா கரெக்ட் பண்ண போறான்னு தெரியல. ஆஃபீஸ் வந்த பிறகு 2 பேரும் சேர்ந்து டாக்குமெண்ட்லாம் பார்க்குறாங்க. இல்லை 2 பேரும் சேர்ந்து பார்க்கல, ஃபர்ஸ்ட் மட்டும் தான் டாக்குமெண்ட் பார்க்குறான். பாரி பையனா பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஃபர்ஸ்ட் அவனை பார்த்து சைட் அடிக்கிறான். நல்லா தான் சைட் அடிக்கிறான். சரிப்பா வா அடுத்து சாப்பிட வெளியே போகலான்னு 2 பேரும் சாப்பிட வெளியே போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இருங்க சார் டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன்னு ஃபர்ஸ்ட் பையன் வந்து டாக்குமெண்ட் எடுத்து வைக்க, இரு நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு பாரி பையன் வந்து ஹெல்ப் பண்ணுறான். அப்பயும் பாருங்க 2 பேரும் லைட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தே இருக்காங்க. பாரி பையன் வந்து முழுசா ஃபர்ஸ்டோட விழுந்துட்டான் போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படியெல்லாம் நல்லா தான் போய் இருக்கு. திருத்த போன ஆஃபீஸ்ல வந்து எல்லாரும் கூடி இருந்து ஏதோ குசுன்னு புறணி பேசுறாங்க. என்ன தெரியாம பேசுறாங்க, அதான் இந்த பாரியோட பாட்டிமா இருக்காங்களே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து உள்ளேயே வந்திருக்கான். எதுக்கு வந்திருக்கான்னு நினைக்கீங்க, நம்ம பாஸ் பாரி இருக்காங்களே அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு கண்காணிச்சு சொல்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பையனை வந்து கம்பெனிக்குள்ளே அனுப்பியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பையன் கிட்டத்தட்ட ஸ்பை மாதிரி தானே. இவங்கெல்லாம் கூடி நின்று பேச, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு
இந்த பாரி பையனும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி என்ன ஏதுன்னு அவனே போய் பார்த்து ஒரு வார்த்தை கேட்கலான்னு பாரி வந்து பார்க்க போக அந்த ஃபர்ஸ்ட் பையனா யார் கூட போன்ல பேசியிருக்கான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லா விஷயத்தையும் நான் வந்து அப்டேட்டா உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆனா இவன் வேற யாருக்கிட்டே பேச என்னது எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவியா, யார்கிட்ட சொல்ல போற, என்ன சொல்ல போற அப்படின்னு பாரி கேட்க இவன் பின்னாடி இருக்கிறத பார்த்தோன்னே அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பையன் பார்த்துட்டு போய் போனை கீழே போட்டான். அது வந்துங்க நான் என் அம்மா கிட்ட பேசிக்கிருந்தேன், என்னோட ஹெல்த்தை பத்தி அப்டேட் பண்ணின்னு பேசிக்கிருந்தேன்னு. எப்படியோ இந்த ஃபர்ஸ்ட் பையன் சமாளிச்சுட்டு வேகமா ஓடி போயிட்டான். ஆக்சுவலா அவங்க பொருணி பேசினாங்களே அது எல்லாமே உண்மைதான். பாட்டிமா தான் இந்த ஃபர்ஸ்ட் பையனை வந்து உள்ள அனுப்பி பாரியை வந்து கண்காணிக்க தான் உள்ள அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் பாரியோட மனசு இதை ஏத்துக்க மாட்டேங்கி. ஏன்னா இவன் தான் இவனை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல, அதனால இப்போ வரைக்கும் ஏத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆபீஸ் வேலை வழக்கம் போல போய்கிட்டு இருக்கு. பாரிக்கு ஏகப்பட்ட வேலை. அவ வேலையை உட்காந்து பார்க்க ஏன்டா எவ்வளவு நேரம் தான் வேலை பார்ப்ப, வாடா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பாரி கூப்பிட்டாலும் இல்லைங்க எனக்கு வேலையை முடிச்சாதான் திருப்தியா இருக்கும், இப்போ நாளைக்கு வேற வந்து இது வேற ஏகப்பட்ட வேலை இருக்கும், நீங்க வேற கிளம்புங்களேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்ல சரின்னு பாரியும் போறான். அது பாருங்க டோர் க்ளோஸ் ஆயிருக்கு, என்னால போக முடியாதா, கீழே வாட்ச்மேன் இருந்தா கால் பண்ணி கூப்பிடுன்னு பாரி சொல்ல ஃபர்ஸ்டும் கால் பண்றான். அவங்க என்னன்னா கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்க. சாரி சார் இப்போ நீங்க வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்றான். என்னடா இது வெளியே போக முடியாட்டி என்ன பண்ணான்னு பாரி யோசிக்க சார் சார் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உள்ள வந்து பேண்ட்ரி இருக்குல்ல உங்களுக்காக போய் நூடுல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு. இவன் என்ன பண்றானா நூடுல்ஸ் இருக்குல்ல அதை கொடுக்க என்னது கப் நூடுல்ஸா, நான் இதெல்லாம் சாப்பிட நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு பாரி கேட்கிறான். பாரி தான் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையாச்சே, அவன் எதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு போறான். அதான் ஒரு மாதிரி கேட்க சார் லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்க சார், நல்லா தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் இப்படி சொல்றதில்ல. சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு இந்த பாரி பையன் வந்து கொஞ்சம் சகிச்சுட்டு தான் சாப்பிட்றான். அது என்னமோ பாரி கூட நல்லா தான் இருக்கு. இவ்வளோ தூரம் பேசினாம்ல ஃபர்ஸ்ட் அவனுக்கு தான் புறையேறுது, காரமா இருக்கு போல இருக்கு. அவன் ஒரு மாதிரி திணற ஏன்டா எனக்கு என்னமோ பக்கமாக அட்வைஸ் பண்ண பாரு உனக்கு தான் திணறது போல இருக்கு அப்படின்னு பாரி சொல்றான். சார் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், லைட்டாக ட்ரிங்க்ஸ் எடுத்து அடிச்சா எல்லாம் சரியா போயிடும்னு ஃபர்ஸ்ட் பையன் என்ன பண்றான்னா ஹெவியா ட்ரிங்க் அடிச்சுட்டு மறுபடியும் அவன் பிளேஸ்க்கே வந்து உட்காடுறான். சார் நீங்க ஏன் சார் இப்படி இருக்கீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பையன் குடிச்சிட்டு பேச ஆரம்பிக்க என்ன எப்படி இருக்கேன் சொல்லு அப்படின்னா பாரு கேட்க நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதிலே நீங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்க்க அவ்வளோ அழகாக கூலாக இருக்கீங்க சார், எல்லாமே நல்லா தான் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒர்க்கில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, சுற்றி முற்றி இருக்க எங்களெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பையன் குடிச்சிட்டு இப்படி பேச என்னத்தை பார்க்கணும் அப்படின்னு பாரி வந்து விமானிலேருந்தே போட்டு வாங்க பார்க்க உங்களுக்கு இன்னுமா புரியல, உங்களோட எல்லா விதத்துலையும் ஃபர்ஸ்ட்டாக நான் இருக்கணும் சார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பையன் சொல்ல என்ன ஃபர்ஸ்ட்டாக இருக்க போகிற அப்படின்னு பாரியும் கேட்க ஒரு வேளை அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவானோ அப்படின்னு பாரி வந்து எதிர்பார்த்து கேட்டா இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன், நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் பாஸ், நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் கொடுக்குறமோ வந்துவேன் டக்குன்னு படுத்துட்டான். அது என்னமோ தெரியலடா, நீ எது பண்ணாலும் எனக்கு பார்க்க அழகா கியூட்டா இருக்குன்னு இந்த பாரி பையனும் தூக்கி இருக்கனோட தலையெல்லாம் கோதி விட்டு அவனையே பார்த்து இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா பாரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அடுத்த நாள் காலங்காத்தால அந்த பாய் பையன் வந்து காலங்காத்தால விடிஞ்ச உடனே அவன் போயிட்டான். ஃபர்ஸ்ட் மட்டும் தான் டேபிள்ல தூங்கி இருக்கான். ஏண்டா நடுராத்திரி ஃபுல்லா உட்காந்து வேலையை பார்த்தியா என்ன அப்படின்னு சுத்தி இருக்கவங்களாம் கேட்க இல்லைங்க லைட்டா அசந்து தூங்கிட்டேன்னு. இவன் என்னதான் சொன்னாலும் அவங்க நம்புவாங்களா, சும்மாவே கண்டென்ட் இல்லாமலே நல்லா பேசுவாங்க, இப்ப பேசுறதுக்கு கண்டென்ட் வேற கிடைச்சிருக்கு சொல்லவா வேணும். இவங்க தான் கூடின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பையனை பார்த்து ஓவரா டார்ச்சர் பண்றாங்க போல இருக்கு, இவருக்கா எங்க அசிஸ்டன்ட் கிடைக்க போதுன்னு ஓவரா பேச இது எல்லாத்தையும் பாரி வந்து கேட்டுட்டு தான் இருக்கான். என்ன நம்ம கிட்ட வேலை பார்த்துட்டு இவங்க நம்மளை பத்தி பேசுறான்னு பாரி வந்து டென்ஷன் ஆக அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் முந்திக்கிட்டான். இங்க பாருங்க பாஸை பத்தி தெரியாம எதுவும் பேசாதீங்க, என்னமோ அவர் என்ன வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி பேசிருக்கீங்க, நான் வந்து சொன்னேன் நான் டார்ச்சர் பண்றாங்கன்னு, எதுவுமே தெரியாம இப்படிலாம் பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் பையன் வந்து எல்லாத்தையும் திட்டி விட்டு போக யாரடா இவன் நம்ம கிட்ட வந்து இந்த அளவுக்கு பொலைட்டா இருக்கான், நம்மளை பத்தி யாராச்சும் பேசினா சண்டை போடுறான்னு பாரிக்கும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பையன் வந்து நம்ம பாரியை மீட் பண்ண போக சார் நேற்று ராத்திரி ஏதாச்சும் நடந்துச்சா, நான் ஏதாச்சும் சொன்னேன்னா அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து இப்படி கேட்க இல்லையே எதுவும் சொல்லலையே அப்படின்னு பாரி பையன் வந்து எல்லாம் நடந்திருந்தாலும் நடக்காத மாதிரி எப்படியோ சமாளிச்சிட்டான். இருந்தாலும் இப்போ எம்ப்ளாயிஸ்லாம் இவனை பத்தி பொருணி பேசுறாங்களே, இவன் தான் ரொம்ப முட்டா பையன் ரொம்பவே அக்ரஸிவா இருக்கான்னு பேசுறாங்களே, அதை மாத்தணும் அப்படின்னுக்காக பாரி என்ன பண்றான்னா இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பாடுன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லவனா மாற ஆரம்பிக்கிறான். அதான் கொஞ்சம் சாஃப்டா மாற ஆரம்பிக்கிறான்.
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டை மட்டும் தனியாக வெளியே சாப்பிட போட்டு போகிறான். இவங்க என்ன மட்டும் தான் சாப்பிடலான்னு இவங்க எதிர்பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணும் இந்த பாரி பையனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. என்னப்பா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு லைட்டாக பேசிக்கிட்டே அந்த பொண்ணு என்ன கையை டச் பண்ண இதை பார்க்குற ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை இவங்க என்ன லவ் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம் எல்லாத்தையும் என்ன பண்றான்னா, அதான் பாட்டிமா இருக்காங்களே, பாட்டிமாவுக்கு வந்து கால் பண்ணி சொல்ல, நம்ம பேராண்டியே அந்த பொண்ணை லவ் பண்றானா இல்ல அந்த பொண்ணு நம்ம பேராண்டியை லவ் பண்றாளா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு பாட்டிமா ஒரு பக்கம் பிளான் போட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணை கூட வந்து பாரியை சேர்த்து வச்சு பார்த்தல வந்து இவன் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கான். ஒரு மாதிரி பெண்ணை போட்டு அவன்கிட்டே இருக்கான். சார் உங்ககிட்ட ஒரு பர்சனலான கேள்வி கேட்கலாமா? உங்களோட டைப் எப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து கேட்க ஒரு மாதிரி பாரி மாதிரிக்க இல்லை வேணாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்ல இருடா சொல்றேன்னு பாரியா சொல்ல ஸ்டார்ட் பண்றான். அவங்க ரொம்ப இன்னசென்டா இருக்கணும். எவ்வளோ பெரிய ப்ரெஷராக இருந்தாலும் அதை அவங்க தாங்கிக்கணும். நான் எப்படி இருக்கேனோ அப்படியே அவங்க வந்து என்னை ஏற்றுக்கணும். முக்கியமான விஷயம் அவங்க வந்து எவ்வளோ க்யூட்டாக சேட்டை பண்ணாலும் அதை பார்த்து நான் ரசிக்கணும். சில சமயம் வந்து அவங்க டென்ஷன் ஆவாங்களே, டென்ஷன் ஆகும்போது பேனா போட்டு அமுக்குவாங்களே, அதை கூட பார்க்கும்போது எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு பாரி பையன் வந்து இன்டைரக்டா இல்லை டேரக்டாவே சொல்கிறான். ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒன்றா தான் பிடிச்சிருக்குன்னு அவன் டேரக்டாவே சொல்கிறான். இன்னும் இந்த டியூப்லைட் ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து புரியவே மாட்டேங்கி ஓஹோ இதான் உங்கள் டைப்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பையன் வந்து இப்படி கேட்டு இருக்கான். இதுக்கு மேலே ஒரு பையன் வந்து லவ் எப்படி ப்ரப்போஸ் பண்ண முடியும்னு தெரியலையே. இப்படி இப்போ ஆஃபீஸில் நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து பாட்டிமா கிட்ட போய் சொல்ல, பாட்டிமா ரொம்ப கற்பூர புத்தி தான். அவங்க கேட்டோடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்டா முட்டா பையிலே என் பேரை யாரை சொன்னான்னு உனக்கு இன்னும் புரியல? உன்னையதான்டா சொல்லியிருக்கான் பாரு. டென்ஷன் ஆனால் பெண்ணை போட்டு அமுக்குறது யாரு? நீ தானே, உன்னையதான்டா சொல்லியிருக்கான் அப்படின்னா பாட்டிமா சொல்ல, என்னது அவரு என்ன லவ் பண்றாரா அப்படி இந்த மரமண்டைக்கு வந்து இப்போதான் உரைக்குது. இவனுக்குலாம் எப்படி லவ் செட் ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாரி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர பாட்டிமா அந்த அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் பிஎல் ட்ராமா பார்த்து கேட்கவும் சிரிக்க பாரி வந்து கேட்கறான், எப்போ பார்த்தாலும் ட்ராமா தானா, கட் பண்ணிட்டு ஏதாச்சும் பேசுங்களேன் அப்படின்னு பாரி கேட்க, ஓ பேசணுமா, பேசிட்டா போச்சு. அப்புறம்ப்பா ஏதோ ஃபாரின்ல இருந்து உனக்கு வந்து ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு வந்திருக்காளாம்ல, அந்த பொண்ணு நீ ஏதாச்சும் லவ் பண்றியா இல்ல உன் ஆபீஸ்ல இருக்கால ஃபர்ஸ்ட் அவனை ஏதாச்சும் நீ லவ் பண்றியா அப்படின்னு பாட்டிமா கேட்க, இருங்க நான் அந்த பொண்ணை மீட் பண்ணதை உங்ககிட்ட சொல்லவே இல்லை. யார் வந்து சொன்னது? ஆமா இந்த வீட்டுல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு தெளிவா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு பாரி கேட்க, பாட்டிமா எதுவும் சொல்ல மாட்டேங்க. இருந்தாலும் இந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்காம்ல அவன் சொல்றான், இதுக்கு மேல மறைச்சு வச்சு என்ன போகுது, நானே சொல்றேன்னு இந்த அசிஸ்டன்ட் பையன் சொல்றான். அதான் இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து வேலைக்கு சேர்ந்த முதல் நாள்ல வந்து பாட்டிமாவை காப்பாத்திருப்போம்ல, அப்பயே பாட்டிமாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டை வந்து ரொம்பவே பிடிச்சி போயிருக்கோம். அப்பயே ஃபர்ஸ்ட் கிட்ட வந்து இங்க பாருப்பா இந்த கம்பெனில உனக்கு வேலை இருக்கு, ஆனா அதுக்கு பதிலாக நான் சொல்ற வேலையை நீ செஞ்சாகணும். என் பேரனை பத்தின அப்டேட் வந்து அப்பப்ப நீ என்கிட்ட வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் வந்து வேலைக்கே அனுப்பியிருப்பாங்க. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த அசிஸ்டன்ட் பையன் சொல்ல பாட்டி இதை கேட்டு டென்ஷன் ஆகிறாங்க. ஏண்டா என்னடா இது பக்கமா எல்லாரும் சொல்லியிருக்க, இவ்வளவு முழு விவரத்தெல்லாம் சொல்ல தேவையில்லைன்னு பாட்டிமா சொல்ல, ஆனா பக்கத்துல இருக்க பாரிக்கு வந்து இப்பதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, அவன் அதுக்கு மேல டென்ஷன் ஆகுறான். எவ்வளவு இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்க, நான் என்ன ஸ்கூலுக்கு போற பச்சை பிள்ளையா, என்ன கண்காணிக்கிறதுக்காக ஒரு பையனை அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க, அதுவும் என் பக்கத்துல இருக்கிற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு இந்த பாரி பையனா டென்ஷன் ஆகி இவன் போயிட்டான். அடுத்து இந்த பாரி பையனுக்கா டென்ஷன் தலைக்கேறுது. ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கான். ஆனா இப்ப எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்கா வைப்போம்ல, இப்ப ரொமான்டிக்கெல்லாம் பார்க்கல, ஒரு மாதிரி முறைச்சு பார்த்து இருக்கான். இவர் எதுக்கு இவனை பார்த்து முறைக்கிறாங்கன்னு ஆபீஸ்ல அவனுக்கும் புரியல. இந்த நேரம் பாரிக்கு வந்து ஏதோ ஒரு கால் வருது. என்ன ஆச்சுன்னா பாட்டிமாவுக்கு வந்து மறுபடியும் உடம்பு சொல்லலாம் போச்சு போல இருக்கு. பாட்டிமா பாக்குறதுக்காக தான் இவன் போயிருக்கான். இவன் பதறிட்டு போனா பாட்டிமா வந்து சொல்றாங்கன்னா, டே எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, சாப்பாடு வாங்கிட்டு வா, அதுவும் முக்கியமா நீ தான் வாங்கிட்டு வரணும். பாட்டிமா என்ன பண்றாங்கன்னா பாரியை வெளியே அனுப்பி விட்டாங்க. பாரி வெளியே போறான், ஃபர்ஸ்ட் பையன் உள்ள வரான். ஃபர்ஸ்ட் பையனுக்கா பாட்டி எப்படி பார்த்தோன்னே ரொம்ப பதறிடுச்சு. பாட்டிமா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாத்திமா, நீங்க சொன்ன எந்த வேலையும் என்னால சரியா பண்ணவே முடியல. உங்க பேரை வந்து யாரை லவ் பண்றாங்கன்னு என்னால இது வரைக்கும் வந்து சரியா கெஸ் பண்ணவே முடியல பாட்டிமா. நான் என் வேலையை ரிசைன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுது. நான் இப்படி பண்ணிருக்க கூடாது பாட்டிமா. ஆனா இந்த பையனா பாட்டிமா பேச வர்றது முன்னாடி இவன் பேசிட்டு அவனோட கிளம்பி போயிட்டான். பாட்டிமா வந்து இவனை எதுவும் பேசல, எதுவும் திட்டியும் பேசல, அவனா பேசிட்டு அவனா கிளம்புறான். அவன் கிளம்புற இப்ப பாரி பையன் வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள வாரான்.
வீட்டுக்குள்ள வரும்போது பாரிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லைப்பா பாட்டிமா பார்க்க வந்திருக்கீங்கன்னு பாரி வந்து ஹாப்பியாக கேட்டா, நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படி இந்த பையன் வந்து ரொம்ப சோகமாக பேசிட்டு போக பாரி பையனுக்கு இதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுச்சு. பாட்டிமா நீங்கள் அவன்கிட்ட என்ன பேசி விட்டீங்க, எதுக்கு அவன் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அழுதுகிட்டு போகிற மாதிரி போனான், என்ன பேசுனீங்க என்ன பேசுனீங்க என்ன பேசுனீங்க அப்படி இந்த பையன் வந்து டென்ஷன் ஆக, டே நான் எதுவும் பேசலடா, அப்படியே நான் எதுவும் பேசியிருந்தா அதே இருக்கிற உன்கிட்ட சொல்லணும், எதுக்கு ஓரம் வந்து கத்துற அப்படின்னு பாட்டிமா வந்து இப்படி கேட்க, ஏன்னா நான் வந்து அவனை லவ் பண்றேன், அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு, நீங்க என்னதான் இருந்தாலும் அவன்கிட்ட பேசிருக்க கூடாதுன்னு பாரி கத்த. ஓ பாய் ஃப்ரெண்டா, பரவாயில்லடா கடைசியில் எப்படி சொல்லிட்ட, சரி இப்பதான் வந்து கோச்சிட்டு போயிட்டான்ல, போடா போய் சமாதானப்படுத்துற வழியை போய் என்கிட்ட ஏன்டா கத்தி இருக்க அப்படின்னு பாட்டிமா சொல்றாங்க. கடைசியில பாட்டிமா போட்ட பிளானு எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பாட்டிமா சிரிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம், இவங்க சேர போறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாரி பையன் இருக்காமல, பாரி தான் ஃபர்ஸ்ட்டை மீட் பண்ண போக ஃபர்ஸ்ட் பையன், என்னங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, சரி நான் தண்ணி குடிங்கன்னு ஃபர்ஸ்ட் பையன் தண்ணியை கொடுக்க வர, இரு என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் நீ பாட்டிமா கிட்ட சொல்லியிருக்கியா அப்படின்னு பாரி கேட்க, இல்லைங்க ரொம்பலாம் சொல்லலைங்க, கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், அதில் முக்கியமாக உங்களுக்கு லவ்வர்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பையன் எப்படி பேச, இல்லை 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 நீ சொல்லலாம் நீ சொல்லலாம், எனக்கு லவர் இருக்காங்க, அவங்க கூட நான் சேர்ந்து வேலை பார்க்க சொல்லலாம் அப்படின்னு பாரி சொல்ல, எனக்கு உங்களுக்கு லவர் கிடைச்சிட்டாங்களா, அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க போறீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பையன் வந்து இன்னும் டியூப்லைட்டாகவே இருக்கேன். அட யாருடா நீ இவ்வளோ டியூப்லைட்டாக இருக்கியே, நான் ஒன்று தாண்டா சொல்கிறேன் முட்டா பையலே, ஒன்றா தாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாரி பையன் வந்து ஃபர்ஸ்ட் கிட்ட வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணு. இப்போதான் இந்த மரமாட்ட ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து லைட்டாக உரைக்குது. அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து சொன்னது வந்து என்னை பற்றி தானா, ஏன்டா அப்படி பண்ற, இந்த நேரத்தில் சின்ன பிள்ளைகிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கே புரியும்டா, ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்கியே, சரி நீ சொல்லு, இப்போ சொல்ல வேண்டியது உன்னோட பொறுப்பு, சொல்றியா இல்லையா அப்படின்னு பாரி கேட்டுட்டே பக்கத்துல போக, ஃபர்ஸ்ட் பையனுக்கும் பாரி மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கதான் செய்து போல இருக்கு, நானும் ஒத்துக்கிறேங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பையன் வந்து இப்படி பேச, அதுக்கப்புறம் என்ன நம்ம ரெண்டு கீரஸ்கா சந்தோஷம் தாங்க முடியல, ரெண்டு பேரும் அப்படியே ஹக் கொடுத்து கிஸ்ஸை கொடுத்துன்னு வாழ்க்கையை வந்து சுமூகமா ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு வர, ஆஃபீஸ்ல மறுபடியும் குசு குசுன்னு புறணி பேசுறாங்க. எப்போ விஷயம் தெரியுமா, நம்ம பாஸ் பண்ண டார்ச்சரால இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து வேலையை விட்டு போயிட்டான்னு இவங்க எல்லாம் குசு குசுன்னு பேச, இப்போ பார்த்தா ஒரு பெரிய ட்விஸ்ட், ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க. சேர்ந்து மட்டும் வரல, நம்ம பாஸ் பாரி இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்டோட கையை வந்து அழுத்தி பிடிக்க, என்னங்கடா நடக்குதுங்க, ஒருவேளை ரூட் வந்து வேற மாதிரி போகுதா அப்படி இவங்க எல்லாம் ஷாக்கா பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இவங்க சேர்ந்து எடுத்த போட்டோ வந்து இப்ப பாட்டியம்மாக்கு அனுப்பிவிட, பாட்டியம்மாக்கு அதுக்கு மேல ஹாப்பி, எப்படியோப்பா என் பேரை கமிட் ஆயிட்டான்னு பாட்டியம்மாக்கு சந்தோஷம், எப்படியோ ஹீரோ சேர்ந்துட்டாங்களே அதை நினைக்கும் போது நமக்கு சந்தோஷம். இந்த ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல வேற கதை தான் இருக்கும். அந்த கதையெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு மறக்காம நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.